ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான பழத்தை காட்டுறேன், உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. நான் இப்போ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன். அதுவும் பாருங்கள், என் கையில் என்ன இருக்கேன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாலப்பழம். இது ஸ்ரீலங்காவில் இல்லை, கத்தாரில் பாலப்பழம் இல்லைன்னு தெரியும். நான் ஒரு இடத்துல நிற்கும் பாருங்கள். பாலப்பழ மரம் ஃபுல்லாக பாலப்பழம் காய்ச்சி கிடக்கு. கத்தாரில் பாலப்பழம் இருக்குன்னு சொன்னாலே பெரிய அதிசயமான விஷயம். அந்த அளவுக்கு நிறைய பழம் காய்ச்சி கிடக்கு. கீழே கிடந்த பழத்தையெல்லாம் பிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ கஷ்டப்பட்டு மேலே இருந்த பழத்தை பிச்சு எடுத்துருக்கோம். சாப்பிட்டு பார்ப்போம் இந்த பாலப்பழம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃப்ரெஷ்ஷானது, மரத்தில் பிச்சது. கட்டாயம் பிச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அழகாக இருக்குது பாலப்பழம். அதுவும் கத்தாரில் பாலப்பழம் 3 மரம் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், மேலுக்கு எவ்வளோ அழகாக காய்ச்சி கிடக்குன்னு சொல்லி. பிக்க இயலாமல் இருக்குது, அவ்வளோ அழகாக காய்ச்சி பழுத்து போய் கிடக்கு. நிறைய கீழுக்கு விழுந்துருக்கு. நல்லா இருக்குது பாலப்பழம், சரியான பாலப்பழம். பாருங்கள், வெட்டியில் ஃபுல்லாக பாலப்பழமாகவே இருக்கு. இஞ்சால ஒரு ஆள் கொக்கையை வச்சு காஞ்சி இருக்காரு. வெட்டியில் கீழே இருந்து எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் ஆஞ்சிட்டாங்க. இப்போ மேலுக்கு இருக்கு, மேலுக்கு கொக்கையை வச்சு ஆஞ்சிட்டு இருக்கோம். ஃபுல்லாக கீழே விழுது பாருங்க எல்லாம். இதில் டேஸ்ட் சாப்பிட்டீங்கண்டா நாட்டில் நம்ம பாலப்பழம் சாப்பிடுவோம், அந்த டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு. ஆயிலாமல் இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், ஃபுல்லாக மரத்தை உழுக்குவையில் பாலப்பழம் பழுத்ததெல்லாம் அப்படியே மரத்துலேருந்து உளுந்தது. இது கீழே உளுந்து கிடந்ததில்லை, மரத்தை பிடிச்சி உழுக்கினத்தில் கீழே உளுந்த பழம். இப்போ அவ்வளோத்தையும் எடுத்திருக்கு. இந்த பாலப்பழ மரம் எவ்வளோ தெரிக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமாண்டா வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாட்டி எங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எவ்வளோ தெரிக்குன்னு சொல்லி டிஎம் பண்ணுறேன்.